ஹலோ கைஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பால் பேட்மிண்டன் பேட்டுக்கு கிளிப்பு யூஸ் பண்ணாமல் பெக்கை யூஸ் பண்ணி எப்படி கெட்டிங் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கெட்டிங் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சர் தேவை. ஸ்ட்ரெச்சரு, அதுக்கப்புறம் நெயில் கட்டர், ஒரு ஷார்ப்பான நெயில் கட்டர் ஒன்று, நெக்ஸ்ட்டு ஒரு மொன்னையான நெயில் கட்டர் ஒன்று, நெக்ஸ்ட்டு ஒரு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஒரு கத்தி, அப்புறம் ஒரு கட்டை. இது நார்மல் கட்டை. நார்மல் கட்டையில் ஒரு நல்ல க்ரிப்பாக இருக்கிற துணியை சுற்றி வச்சுக்கணும். இப்போ கெட்டிங் போகிறப்ப கெட்டிங் லென்த்து வந்துட்டு நமக்கு இந்த பேட்டில் 12 பேட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டாக போட்டு பழகிறவங்க வந்துட்டு 13 பேட் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு 12 பேட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேட்டில் இந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் இந்த ஒரு எண்டை வந்துட்டு உள்ளே போர்க்கணும். இப்படி ஒரு இதாக இந்த எண்டை எடுத்து மேலே சென்ட்ரு நம்ம பைண்டிங், நான் 5 பைண்டிங் போட்டுருக்கேன். ஆனால் சென்டரில் இருக்கிற பைண்டிங் தான் எனக்கு சென்ட்ரு ஹோல்ஸு. அதில் இப்படி விட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஹோலு ரைட் சைடு ஹோலில் கொடுத்தோமா, இங்கே மேலே லெஃப்ட் சைடு ஹோலில் கீழே கொண்டு வர வச்சோம். இந்த எண்டை இப்படி கீழே இந்த ஹோல்ஸ் இப்படி எடுத்து கொஞ்சம் இப்படி ஒரு 3 லென்த் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டை கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுருங்க. போதும். இனி நம்ம ஏதாச்சும் ஒரு சைடு வந்துட்டு அப்படியே கோர்க்க ஆரம்பிக்கணும். சிங்கிள் லைன் ஃபஸ்ட்டு கோர்த்துருக்கணும். இப்படியே கண்டினியூஸாக கோர்க்கணும். டபுள் லைன் விட்டு கடைசியாக தான் கோர்க்கணும். அது எப்படி நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் கோர்க்கணும். இப்போ நம்ம இங்கே ஒரு 9 லைன் கோர்த்துட்டோம். இதுலேருந்து 9 லைன் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இங்கே அதே ஹோல்ஸ் மேலே வந்துட்டு ஆஸ் யூஸ்வலாக அதுக்கு அடுத்த ஹோல்ஸு. இப்போ நம்ம கீழே வர்றப்ப நம்ம இந்த ஹோல்ஸில் விட்டு கீழே வர்றப்ப இதுலேருந்து கவுண்ட் பண்ணணும். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் விட்டுறணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே 10 11 ஹோல்ஸ் 11ல் வந்துட்டு கோர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம ஹோல்ஸ் 12ல் தான் கோர்க்கணும். 12ல் கோர்த்துட்டு, ஆனால் மேலே அப்படி இல்லை. மேலே 11, கீழே வந்துட்டு 11 விட்டு 12 அதுக்கு அடுத்த ஹோல்ஸில் தான் கோர்க்கணும். அப்படி கோர்த்தா தான் பேட் வந்துட்டு நமக்கு உடையாது. நம்ம கண்டினியூஸாக இப்படியே கோர்த்துட்டோம்னா பேட் வந்துட்டு உடஞ்சிரும். ஆனால் இப்படி கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு இந்த எண்டு இந்த எண்டை எடுத்துகிட்டு போய் சென்டரில் 4வது லைன் 1 2 3 4 4வது லைனில் நாட் போடணும். நாட் எப்படி போடணும்னா, 1 செகண்ட், ஃபஸ்ட் நாட் வந்துட்டு இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி இருக்கா, அதாவது கெட்டை இப்படி கொண்டு வந்துடணும். இப்படி வச்சுக்கிட்டு இல்லை 1 செகண்ட் இப்படி இருக்கும். உள்ள செகண்ட் இதை வந்துட்டு நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு கீழே நம்ம எடுத்து விட்டுறணும். நம்ம கீழே வந்துட்டு இவ்வளோ லைன் மிச்சிருக்கணும். இவ்வளோ லைன் கீழே மிச்சிருக்கணும். அப்போ அடுத்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் பாதி இருக்குமா, ஒரு பக்கம் பாதி இருக்கா. அடுத்த இதை எடுத்து இங்கே நம்ம எப்படி கோர்த்தோமோ அதே போல் இந்த சைடும் ஃபுல்லாக கோர்க்கணும். இந்த ஆஃப் எப்படி கோர்த்தோமோ அதே போல் தான் இந்த ஆஃபும். அதே போல் இந்த 11வது ஹோல்ஸை கோர்க்காம 12வது ஹோல்ஸு அதே போல் கோர்த்துக்கணும் இந்த ஆஃபையும். இப்போ நம்ம இந்த ஆஃபும் ஃபுல்லாக கோர்த்து முடிச்சிட்டோம். அதே போல் நாங்கள் 11 விட்டு 12 கோர்த்துருக்கேன். இப்போ டபுள் லைன் எப்படி கோர்க்கணும்னா, நம்ம இங்கே இதான் ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து 1 2 3 4 5 5வது லைன் டபுள் லைனாக இருக்கணும். அப்போ நம்ம இப்படி, அதாவது இந்த எண்டு இந்த முடிகிற எண்டை எடுத்துகிட்டு வந்து இதில் 5வது இதில் கோர்க்கணும். கோர்த்து அதே போல் ஸ்ட்ரெயிட்டாக மேலே கொண்டு வந்துடணும். இப்போ டபுள் லைன் வந்துட்டு 5வது லைன் கோர்த்துட்டோமா 5வது ஹோல்ஸில். இப்போ அடுத்து வந்துட்டு டபுள் லைன் எப்பவுமே நமக்கு ஒரு லைன் விட்டு தான் இன்னொரு லைன் டபுள் லைனாக இருக்கணும். அப்போ இந்த லைன் விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைன் இல்லை மறுபடியும் கீழே கோர்க்கணும். அதே போல் கீழே ஒரு லைன் விட்டு அடுத்த லைன். அதுக்கடுத்து ஒரு சிங்கிள் லைன் எடுத்து அதுக்கடுத்து டபுள் லைனுங்கிறப்ப நமக்கு எந்த ஹோல்ஸ் வந்துடும்.
ஸ்ட்ரைட்டாக அதுக்கு மேலே இருக்கிற ஹோல்ஸு. இப்போ நமக்கு உங்களுக்கு தெரியும், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு டபுள் லைன் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு 2 லைன் கண்டினியூஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல நாட்டு விழுந்துச்சு. இது ஏன்னா நமக்கு கெட்டிங் போகிறப்ப சிக்கு விழுந்துருக்கும், கெட்டு இந்த ஹோல்ஸில் பொறுக்கிறப்ப. அதெல்லாம் கவனமாக பார்த்து போடணும், இல்லாட்டி கெட்டிங் போட முடியாது. டபுள் லைன் கண்டினியூஸாகனா அடுத்த ஹோல்ஸு, அதாவது ஒரு லைன் விடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டில் வந்துட்டு 2 லைன் வேணும் டபுள் லைன். அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு ஹோல்ஸ் விட்டுறணும், அதாவது இந்த லைன் விட்டு அடுத்த லைன். அதே போல் ஒவ்வொரு லைன் விட்டு அடுத்த டபுள் லைன் போட்டே வரணும். இப்போ வந்துட்டு நம்ம டபுள் லைனும் போட்டாச்சு, சிங்கிள் லைனும் போட்டாச்சு. நீ நம்ம டைட் பண்ணால் மட்டும் போதும். நான் எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் நம்ம ஆக்சிஸில் இங்கே ஆரம்பித்து போட்டோமா, சிங்கிள் லைன் இந்த பக்கமாக அதில் வந்துட்டு ஒரு 2 நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த 2 டபுள் லைனுக்கு இங்கே நடுவில் தான் நம்ம நாட் போடணும். அதனால தான் நான் 4 ஹோல்ஸில் நாட் போட சொன்னேன். கரெக்டாக இங்கே நமக்கு வந்துருச்சா நாட்டு. நெக்ஸ்ட்டு டபுள் லைன் கோர்த்துருப்போம், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் நடுவில் இருக்கிற 2 லைன் வந்துட்டு டபுள் லைனாக இருக்கணும். இந்த 2 டபுள் லைன், அதுக்கடுத்து ஒரு லைன் விட்டுட்டு அடுத்து ஒரு டபுள் லைன், நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் விட்டுட்டு அடுத்து ஒரு டபுள் லைன், மொத்தமாக 6 டபுள் லைன். இங்கே ஒரு 2 டபுள் லைன், இங்கே 2 டபுள் லைன், சென்டரில் 2 கண்டினியூஸாக டபுள் லைன். நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி டைட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். டைட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெச்சர் வச்சு தான் டைட் பண்ணணும். ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் கெட்டிங் போட முடியாது. ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் கெட்டிங் போட்டிங்கன்னா பேட் உடஞ்சி போயிடும். ஸ்ட்ரெச்சர் வைக்கிறப்ப இந்த மாதிரி பேப்பர் வச்சா தான் பேட் வந்து நமக்கு உடையாது. பேப்பர் இல்லாமல் போட்டோம்னா, இப்போ இந்த பேட்டரை பாருங்கள், இந்த பேட்டில் உங்களுக்கு காயமாக தெரியுதா, இந்த மாதிரி பேட் வந்து டேமேஜ் ஆகிரும். அதனால் நம்ம வந்துட்டு எப்பவுமே பேப்பர் வச்சு தான் போடணும் ஸ்ட்ரெச்சரு. இந்த மாதிரி பேப்பர் நல்லா மடித்து ஒரு 4ஆக மடிச்சுங்க ஒரு பேப்பரை. ஸ்ட்ரெச்சரில் பேப்பரை வச்சு ஸ்ட்ரெச்சர் டைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் வந்துட்டு ரொம்ப டைட் வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் டைட் வைக்கணும். ஓரளவுக்குன்னா அப்படியே சுற்றிட்டே இருங்க. கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கு எப்போ உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகுதோ அப்போ வந்துட்டு நிப்பாட்டிடணும். ஓரளவுக்கு தான் டைட் வைக்கணும். ரொம்ப டைட் வச்சிங்கன்னா பேட் ரொம்ப ஒடுங்கிடும். ரொம்ப லூஸாகவும் இருந்துச்சுன்னா பேட் வந்துட்டு ரொம்ப ரவுண்ட் ஷேப்பாக வந்துடும். ஓரளவு டைட் வச்சோன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான ஷேப் கிடைக்கும் பேட்டில். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி டைட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். டைட் பண்ணுறப்ப இந்த ஃபஸ்ட் லைன் இருக்கா, அதான் நம்ம இங்கே நாட் போட்டுப்போம். இங்கே நாட் போட்ட லைன் இருக்கா, இது எடுத்து மேலே லூஸ் பண்ணிக்கணும். இந்த லைன் தெரியுமா, அங்கே நாட் போட்டிருக்கோம், இப்படி வருது மேலே. இந்த லைன் தான் ஃபஸ்ட் டைட் பண்ணணும். எப்படி டைட் பண்ணணும்னா, நல்லா ஒரு பேட்டோட ஹேண்டிலோ இல்லை ஏதாச்சும் ஒரு கட்டையில் இந்த மாதிரி நல்லா துணி சுற்றி வச்சுக்கோங்க. துணி சுற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழ் லைன், இந்த லைன் தான் ஃபஸ்ட் லைன் தான் டைட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இப்படி எடுத்து இப்படி லாக் பண்ணணும், இப்படி வைக்கணும், இப்படி வச்சு சுற்றணும். தெரியும்னு நினைக்கிறேன் லாக் ஆகிருக்கா, கெட்டு லாக் ஆனால் ஈஸியாக டைட் பண்ண முடியும். அப்படியே டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது, மெதுவாக லைட்டாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் டைம் போட்டு பழகிறதுனால அவசரப்படாமல் மெதுவாக சுற்றணும். இந்த சவுண்டு கேட்கும் பாருங்க, இந்த சவுண்டு வரணும் ஸ்ட்ரெயிட் லைன், அப்போ தான் கெட்டிங் நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ பெக்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. பெக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா கெட்டு டேமேஜ் ஆகிரும். பெக் வந்துட்டு வந்துட்டு மொன்னையாக தான் இருக்கணும். இப்படி
கையில் குத்தக்கூடாது மோனை. இப்போ நம்ம டைட் பண்ணிவிட்டு ஹோல்ஸில் வந்துட்டு பெக்கை குத்தணும். பெக்கு குத்துறப்ப இப்படி வச்சு திருவக்கூடாது. அதுக்கு பதிலாக இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம கெட்டு வந்துட்டு டேமேஜ் ஆகாது. ஓரளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு விரல் எடுத்து இங்கே வச்சு பார்க்கணும். வச்சு லைட்டாக லூஸ் விடணும், லூஸ் ஆகுதான்னு. இப்போ எனக்கு லூஸ் ஆகலை, அதனால் நான் அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டேன். இந்த லைன் டைட் பண்ணியாச்சா. அடுத்து வந்துட்டு இந்த லைனுக்கு பதிலாக அதுக்கு அடுத்த லைன் நம்ம டைட் பண்ணலாம். ஒவ்வொரு லைனாக டைட் பண்ணால் லேட் ஆகும். நம்ம 2 லைன் டைட் பண்ணுறோம். ஒவ்வொரு லைனாக டைட் பண்ண தேவையில்லை, 2 லைனாகவே டைட் பண்ணிக்கலாம். இந்த லைன் இதுவும் அதே போல் தான் டைட் பண்ணுறது. அதை இப்படி வச்சு இப்படி உங்களுக்கு தெரியுதா லாக் ஆகுது கெட்டு. இப்போ நம்ம இந்த லைன் டைட் பண்ணுறப்ப இங்கே முன்னாடி இருக்க லைன் நமக்கு சேர்ந்தே டைட் ஆகிடும். அப்படி கை வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கே கேட்ட சத்தம் வந்துட்டு இங்கேயும் கேட்கணும். அப்போ தான் கெட் டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே டைட் பண்ணணும். கேட்குதா? இப்போ நம்ம பெக்கு வந்துட்டு வெளியே எடுக்கிறப்ப மெதுவாக எடுக்கணும். லூஸ் விட்டுறக்கூடாது. பெக் எப்படி குத்தணும் காமிக்கிறேன். ஹோல்ஸாக உள்ளே வச்சு பெக் குத்தியாச்சு. நெக்ஸ்ட் அதே போல் அடுத்த இந்த லைன் விட்டு அதை அடுத்த லைன் மேலே எடுக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த லைன் டைட் பண்ணணும். பெக்கை வந்துட்டு மெதுவாக தான் வெளியே எடுக்கணும். கெட்டு மேலே வந்துட்டு குத்திடக்கூடாது, கெட்டு டேமேஜ் ஆகிரும். இப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ், அப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். அதே போல் ஒரு கெட்டில் ஒரு விரல் வச்சுக்கணும். வச்சு லைட்டாக லூஸ் பண்ணணும், லூஸ் ஆகுதான்னு. இப்போ எனக்கு லைட்டாக லூஸ் ஆகுது. ஆனால் நம்ம பெக்கை வந்துட்டு நல்லா டைட்டாக உள்ள குத்தணும். எஸ், ஓகே. அடுத்து நம்ம இங்கே டபுள் லைன் வந்துருக்கு பார்த்தீங்களா? இதில் ஒரு லைன்னா ஏதோ கண்டினியூஸாக இருக்கும். நம்ம அப்படியே ஒவ்வொரு லைனாக டைட் பண்ணிட்டு வரோம். நான் வீடியோ பாஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பேட் அப்படியே திருப்பிக்கணும். ஏன்னா நம்ம எப்போ பேட்டை திருப்புறோன்னா இப்படி வச்சு நம்ம டைட் பண்ணோம்னா மேலே ஏன் இப்போ பேட்டை திருப்ப போகிறோம்னா நம்ம இப்படி வச்சு இப்படி டைட் பண்ணுவோம். அப்போ பெக்கு வந்துட்டு நம்ம இங்கே தான் குத்துவோம். அது இப்படி குத்திடும். பெக்கு இப்படி குத்திட்டோம்னா இந்த லைன் வந்துட்டு இந்த பக்கம் நமக்கு போகணும். அப்படி போகாது. ஏன்னா பெக்கு வந்துட்டு நமக்கு இடிக்கும். அதனால் லூஸாக தான் கெட்டிங் போட முடியும். அதனால் இங்கே வந்தோடனே நம்ம வந்துட்டு பேட் வந்துட்டு திருப்பிடணும். திருப்பிட்டு இப்படி டைட் பண்ணோம்னா இந்த பக்கம் வந்துடும். அதனால் பெக் ஈஸியாக குத்திக்கலாம். அடுத்த லைன் ஈஸியாக டைட் பண்ணலாம். பெக் குத்துறேன். நீங்களாம் கெட்டிங் போகிறப்போ ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கை வந்துட்டு காயமாகாது. இல்லாட்டி கை வந்துட்டு காயமாயிடும் நிறைய டைம் கெட்டிங் போடுறப்ப.
ஃபஸ்ட் டைம்னா தேவையில்லை, கண்டினியூஸாக கெட்டிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த ஆஃப் வந்துட்டு கெட்டிங் போட்டாச்சு, இப்போ டைட் பண்ணியாச்சு. இனி இந்த ஆஃப் டைட் பண்ணணும். இங்கே எப்படி டைட் பண்ணிங்களோ அதே போல் இந்த ஆஃபையும் டைட் பண்ணிக்கோங்க. கடைசி டபுள் லைன் டைட் பண்ணணும், அது நான் எப்படின்னு சொல்கிறேன். நம்ம லாஸ்ட் லைன் வந்துட்டோம், அதாவது லாஸ்ட்டு சிங்கிள் லைன் ஸ்ட்ரெயிட் லைன். லாஸ்ட் லைனுங்கிறப்ப நம்ம எப்படி ஃபஸ்ட் லைன் வந்துட்டு டைப் பண்ணுறப்போ ஒரு லைன் மட்டும் டைப் பண்ணோம், அதே போல் லாஸ்ட் லைன் டைப் பண்ணுறப்ப ஒரு லைன் தான். இப்போ நம்ம இதை மட்டும் கீழே டைப் பண்ணணும். கீழே டைப் பண்ணுறப்ப இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சு டைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாமே டைட்டாக இருக்கும். நீ நம்ம டபுள் லைன் மட்டும் 6 லைன் டைட் பண்ணணும். அது எப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் லாஸ்ட் லைன் டைட் பண்ணுறப்பே உங்களுக்கு இந்த டபுள் லைன் இங்கே வந்துடும். புரியுதா? இப்படி மேலே தொட்டுட்டு இதோ இங்கே வந்துருக்கும் பாரு, மேலே டபுள் லைன் வந்துட்டு மோஸ்ட்லி ஒவ்வொன்றாவே டைட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் டைட் ஆகும். டைட் பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட் லைன் டைட் பண்ணுற மாதிரியே தான், சும்மா கட்டி வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் டைட் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா இந்த நேரம் வந்துட்டு அந்துட்டு போயிடும். கீழே இங்கே வந்துட்டு கை வச்சுக்கோங்க, அதாவது தெரியுதா, இங்கேருந்து இங்கே வருதா, இது வந்துட்டு டைட் ஆகணும், ஓரளவு தான் டைட் ஆகணும். உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், அந்த இடத்துல கை வச்சுங்க டைட் ஆகுதா இல்லையான்னு. இப்போ பெக் எடுத்ததுக்கப்புறமும் லைட்டாக இப்படி டைட் பண்ணணும், ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, லைட்டாக. டபுள் லைனில் வந்துட்டு பெக் குத்துறப்ப பார்த்து நிதானமாக குத்தணும். லூஸ் ஆகலை. அடுத்த டபுள் லைன் எடுக்கிறப்ப அதே போல் தான். இந்த டபுள் லைன் வந்துட்டு நம்ம வந்துட்டு கீழே டைட் பண்ணிடணும். கீழே மீன்ஸ் 2 லைனாக டைட் பண்ணக்கூடாது, சிங்கிள் லைனாக டைட் பண்ணணும். ஏன்னா அப்போ டபுள் லைன் வந்து டைட் ஆகும். இந்த லைன் கீழே இந்த ஹோல்ஸில் குத்துறப்பான்ட்டு அதை பார்த்து குத்தணும். அதே தான் மறக்காம சொல்கிறேன். அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது சென்டர் லைன். சரி, இப்போ நான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு டைப் பண்ண போகிறேன். இதே போல் நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிற ஆஃப் லைன், அதாவது நான் இப்போ எந்த பக்கம் இருக்கிற ஆஃப் பேட்டுக்கான டபுள் லைன்லாம் டைப் பண்ணிட்டேன். இதே போல் நீங்கள் இந்த டபுள் லைன் டைப் பண்ணிடுங்க, அதே சேம் கான்செப்ட் தான். நான் அடுத்து சைட் லைன் எப்படி போகணுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் டபுள் லைன்லாம் டைப் பண்ணிட்டோம். சைட் லைன் வந்துட்டு அதாவது இது டபுள் லைன், லாஸ்ட்டு டபுள் லைன், இதுக்கு அடுத்து ஒரு சிங்கிள் லைன் விட்டுட்டு அதுக்கு அடுத்த சிங்கிள் லைனில் தான் சைட் லைன் போட ஆரம்பிக்கணும். பெக்கிங் குத்திக்கிறேன், இந்த ஹோல்ஸ் விட்டுட்டு அடுத்த ஹோல்ஸ், அவ்வளோதான்.
இப்போ நம்ம இவ்வளோண்டு கெட்டு எடுத்துக்கங்க வெளியே. ஃபஸ்ட்டு சிங்கிள் லைனில் மேலே, அடுத்து டபுள் லைன் வந்துட்டு இப்படி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதாவது லைன் எந்த பக்கம் ட்விஸ்ட் ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகுதா, ட்விஸ்ட் ஆகலை. கரெக்டாக ஓப்பன் பண்ணி இது நம்ம மேலே இருக்குது. இப்போ டபுள் லைனுக்குள்ளே இப்படி கீழே விட மாறுது, கீழே. இப்போ வந்துட்டு சிங்கிள் லைன் மேலே இருக்குது, டபுள் லைன் உள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. அப்போ அடுத்த சிங்கிள் லைன் வந்துட்டு நம்ம கீழே தான் வரும். ஏன்னா டபுள் லைனுக்கு முன்னாடி சிங்கிள் லைன் மேலே இருக்குது, அதனால் டபுள் லைனுக்கு அடுத்து வர சிங்கிள் லைன் கீழே தான் இருக்கணும். மேலே கீழே. அடுத்த ஒரு டபுள் லைனுக்கு நம்ம டபுள் லைன் ஓப்பன் பண்ணி கேட்டை வந்துட்டு உள்ள செட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட் டைம் போகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நானும் மெதுவாகவே சொல்லித்தரேன். இந்த டபுள் லைனும் உள்ள இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த டபுள் லைன், இந்த சிங்கிள் லைன் மேலே வரும். ஏன்னா இந்த சிங்கிள் லைன் மேலே இருக்குது, அதுக்கு அடுத்து ஒரு டபுள் லைன் இது மேலே, அப்போ இந்த சிங்கிள் லைன் கீழே, இந்த சிங்கிள் லைன் கீழே, அப்போ இந்த சிங்கிள் லைன் நமக்கு மேலே வரும். அடுத்து 2 டபுள் லைன் வந்துட்டு நமக்கு கண்டினியூஸாக இருக்குது. கண்டினியூஸாக இருக்கிறதுனால நம்ம வழக்கமாக உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது அடுத்து உள்ள, அதுக்கடுத்து இந்த 2 டபுள் லைனுக்கு முன்னாடி இருக்கிற சிங்கிள் லைன் மேலே போட்டுக்கிறோம். அப்போ இந்த சிங்கிள் லைன் கீழே. அடுத்து ஒரு டபுள் லைன் வழக்கமாக டபுள் லைனுக்குள்ளே விட்டு இந்த டபுள் லைனுக்கு முன்னாடி இருக்கிற சிங்கிள் லைன் கீழே இருக்குது, அப்போ இந்த சிங்கிள் லைன் மேலே. அடுத்து ஒரு டபுள் லைன், இந்த சிங்கிள் லைன் மேலே, அப்போ இந்த சிங்கிள் லைன் கீழே வந்துருச்சா. இதான் லாஸ்ட்டு டபுள் லைன். அதுக்கு அடுத்து ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு எங்கே வெளியே இதோட கம்ப்ளீட் பண்ணிடணும். இவ்வளோ தான் ஃபஸ்ட் லைன் கோர்த்துருது. நீங்கள் ஃபஸ்ட் லைன் கரெக்டாக கோர்த்துட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் லைன் இது கோர்த்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மறுக்காம ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், கேட்டுங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் டபுள் லைனுக்கு அடுத்த சிங்கிள் லைன் விட்டு அதுக்கு அடுத்த சிங்கிள் லைனில் தான் கோர்க்கணும். அதாவது கவுண்டிங் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 6 லைன் விட்டு 7ஆவது லைனில் தான் கோர்க்கணும். அதே போல் தான் இங்கேயுமே 6 ரோல்ஸ் விட்டு 7 ரோல்ஸ் நம்ம இப்போ வெளியே எடுத்துக்க வேண்டியதுதான். சைட் லைன் டைட் பண்ணுறோம், அதே போல் தான் ஸ்ட்ரெயிட் லைன் டைட் பண்ண மாதிரியே தான் சைட் லைன் டைட் பண்ணணும். அதே போல் வச்சு லாக் பண்ணிவிட்டு டைட் பண்ண வேண்டியதுதான். இந்த லைன் டைட் பண்ணுறப்ப மட்டும் இந்த லைன் வந்துட்டு ஓரளவுக்கு டைட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா இங்கே பெக் குத்திக்கினாலும் வந்துட்டு போயிடும். அவ்வளோ டைட் ஆயிடுச்சு, பெக் குத்த வேண்டியதுதான். இப்போ நம்ம பெக் குத்தியாச்சு. அதுக்கு அடுத்த லைன் மெயின் லைன் அதே போல் இது கீழே. ஏன்னா இங்கே வந்துட்டு கடைசியாக கீழே முடிஞ்சிருக்கு, அப்போ இங்கே வந்துட்டு மேலே வரணும். அப்போ இந்த லைன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கீழே ஆரம்பிச்சோம்னா இது நமக்கு மேலே வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே டபுள் லைன் இருக்கா, இங்கே டபுள் லைன் இருக்குது. அப்போ இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த சிங்கிள் லைன் மேலே இருக்குது, இதுக்கு அடுத்து வர டபுள் லைனில் இருக்கிற ஃபஸ்ட் லைன் நமக்கு என்ன வேணும், கீழே வரணும். அப்போ இங்கே எது மேலே வந்திருக்கு, டபுள் லைனில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது. இப்போ இது உள்ளே விட்டு, அதாவது நீங்கள் டபுள் லைன் போட்டுட்டு இப்படி டைட் பண்ணிங்கன்னா, இப்படி அமுக்குனிங்கன்னா லைன் வந்துட்டு இப்படி ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனால் கரெக்டாக போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவே இப்படி ஓப்பன் ஆகாமல் இப்படியே சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டது தப்பு. நான் கரெக்டாக போடுறேன். நான் இப்போ கரெக்டாக கோர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா டபுள் லைனு. அப்போ நீங்கள் போட்டது கரெக்டு. அடுத்து சிங்கிள் லைன் கீழே
அது கீழே, அடுத்த டபுள் லைன் அதே போல் தான். இப்போ டபுள் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட்டில் இருக்க 2 கண்டினியூஸான டபுள் லைன் போடுறோம். இது அதே போல் தான், அதே போல் தான் போடணும். டைட் பண்ணிவிட்டேன் 3 லைன். இப்போ 2 லைன் டைட் பண்ணியாச்சு. அடுத்து 3வது லைன். 2 லைன் கரெக்டாக டைட் பண்ணியாச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க 2 லைனையும். அது கரெக்டாக ஒன்று மேலே, அடுத்த லைன் கீழே. மெயினாக டபுள் லைன் செக் பண்ணி பார்த்துங்க. லைட்டாக ஓப்பன் விரிச்சு விட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இந்த மாதிரி அடுத்து 2 லைன் கரெக்டாக போட்டாச்சு. ஆனால் 3rd லைன் போகிற ஈஸி. இங்கே வந்துட்டு மேலே இருக்குது, ஆனால் இந்த லைன் நம்ம கீழே போடுறோம். அதே போல் ஃபுல்லாக கோர்த்துக்குங்க. ஒரு லைன் மேலே, இன்னொரு லைன் கீழே. போடுறப்ப அப்படியே சொல்லிட்டாங்க மேலே கீழே அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக போட்டுடலாம். சின்ன டிப்ஸ் தான். கெட்டிங் இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் டைம் போடுறப்ப எப்படியும் தப்பாக தான் போடுவீங்க. அது எல்லோரும் அப்படி தான் போடுவாங்க. அப்படியே பாதி கோட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மேலே கீழே. கெட்டிங் போட போட வந்துட்டு வேகமாக கோர்த்து பழகிடலாம். வழக்கம் போல் 3rd லைன் டைட் பண்ணிடலாம். அதே போல் 3rd லைன் டைட் பண்ணிவிட்டு இந்த கெட்டு இவ்வளோ மிச்சம் இருக்குது, இவ்வளோ கெட்டு. இந்த கெட்டு வந்து நமக்கு இது முட்டி போடலாம். அதாவது மேலே ஒரு 6 சைட் லைன் போடலாம். அது மட்டும் அப்படியே கண்டினியூஸாக போட்டுருங்க. சேம் மெத்தட் தான். சொன்ன மாதிரி 6 லைன் வரல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துடுச்சு. ஏன்னா 12 பேட் எடுக்கல, 13 பேட் எடுத்தனால அவங்களுக்கு லைன் இவ்வளோ வந்துடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பரவாயில்ல. லாஸ்ட் லைன் டைட் பண்ண போகிறேன். லாஸ்ட் லைன் டைட் பண்ணுறப்ப இப்படி, அது இங்கே இது வந்துட்டு இங்கே நாட் போடணும்னால இப்படி. பெரு ஊற்றிட்டு இப்போ இதோட இங்கே நாட் போட்டுருணும். நாட் போடுறது வந்துட்டு இங்கே உள்ள டைட்டாக வச்சுட்டு இப்படி ஒரே நிமிஷம் எனக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியுதா? எடுத்து இந்த எண்டை வந்துட்டு நம்ம இந்த ரவுண்டுக்குள்ளே இப்படி விட்டோம்னா ஒரு முடி வந்துட்டு கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான். அடுத்த இன்னொரு டைம் உள்ளே விட்டுருக்கணும். இப்போ உனக்கு முடி வந்திருக்கும், தெரியுதா? அப்படியே டைட் பண்ணிங்கன்னா முடி டைட் பண்ணுறப்ப இப்படி கையில் டைட் பண்ணிவிட்டு, அதாவது லைன் அதிகமாக இருந்துச்சுன்னா கட்டை எடுத்துங்க. எடுத்து டைட் பண்ணுறதுக்காக தான் சும்மா சுற்றிட்டு நல்லா கீழே இழுக்கணும். இப்படி கீழே இழுத்து அப்படியே உடனே மேலே இப்போ 3 டைம்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் முடி டைட் ஆகிடுச்சு. அந்த முடி இப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் லைன் இருக்குல்ல, லைன் வந்துட்டு ரொம்ப லூஸ் ஆகிடும் நமக்கு. அதனால தான் முடி வந்துட்டு இப்படி நல்லா டைட் பண்ணணும். அப்போ நம்ம பெக் எடுத்துட வேண்டியது. பெக் எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிற கெட்டு வந்துட்டு கட் பண்ணணும். நெயில் கட்டை யூஸ் பண்ணுறப்ப பார்த்து யூஸ் பண்ணணும், ஏன்னா பக்கத்தில் இருக்கிற லைனும் கட் ஆகிடும். அடுத்து நம்ம பேலன்ஸ் இருக்கிற கெட் எடுத்து, நீங்கள் பேலன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி லைன் எல்லாமே இந்த மாதிரி பெக்கு ஒன்று கையில் எடுத்து
இப்படி மெதுவாக கீழே தள்ளி விட்டுக்கணும். பார்த்தா புரியும். இப்படி கீழே தள்ளி விட்டுனா உங்களுக்கு தெரியுது கேப் ஜென்ரேட் ஆகுது. கடைசியாக இங்கே பாருங்கள், கேப் அதிகமாக வரும். அதே போல் டபுள் லைனையும் நம்ம வந்துட்டு இப்படி விரித்து விட்டுறோம், ஓப்பன் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் கெட்டிங் போட கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இது கெட்டிங் போட்டுட்டும் பண்ணலாம். போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா கெட்டிங் இப்படி போடவே இப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற லைன் எடுத்து மிச்சமாக இருக்கிற லைன் எடுத்து இங்கே மேலே அந்த டபுள் லைனுக்கு, இந்த டபுள் லைனுக்கு அடுத்த சிங்கிள் லைனில் நாட் போடணும். இந்த நாட்டு வந்துட்டு நம்ம இங்கே போட்டோம்ல, இங்கே நாட்டு எப்படி போட்டோம் அதே போல் தான் இங்கேயும் நாட் போடணும். அதாவது இப்படி எடுத்து 1 2 ஹோல்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா 3 நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. கோர்க்கு வந்துட்டு எப்படின்னா சேம் அதே போல் தான். நம்ம வந்துட்டு இங்கே எந்த லைன்லேருந்து ஆரம்பிக்கணும்னா மேலே, கீழே நம்ம எந்த லைன் ஆரம்பித்தோமோ அதே போல், அதாவது கீழே வந்துட்டு டபுள் லைனுக்கு அடுத்த சிங்கிள் லைன் விட்டு அதுக்கு அடுத்த சிங்கிள் லைன் ஹோல்ஸில் தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம் சைட் லைன். அதே போல் மேலேயும் டபுள் லைன் விட்டு அடுத்த சிங்கிள் லைனில் நாட் போட்டு அதுக்கு அடுத்த சிங்கிள் லைனில் கோர்க்க ஆரம்பிச்சிடணும். எடுத்து இப்படி கோர்க்கிறப்ப நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம், இங்கே கீழே வந்து நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம்னா, இந்த சைட் லைன் விட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்துருக்கு. அப்போனா இங்கேயும் கீழே தான் வரும். அதாவது கீழே இந்த ஃபஸ்ட்டு சைட் லைன் வந்துட்டு நம்ம எப்படி போட்டுக்கிறோமோ அதே போல் இங்கெல்லாம் மேலே வந்திருக்கோ, இங்கெல்லாம் கீழே வந்திருக்கோ அதே போல் தான் இந்த லைனும் நமக்கு வரணும். அதே போல் கோர்த்துக்குங்க, கீழே இருக்கிற லைன் மாதிரியே. கோர்க்கிறப்ப வந்துட்டு லைன் வந்துட்டு அதாவது இதாகிக்குது, ட்விஸ்ட்டாக இருக்குது தெரியுதா? அதனால் நம்ம வந்துட்டு அது கரெக்டாக கோர்த்துக்கணும். இது கீழே, இது கீழேன்னா அடுத்து இது மேலே, இப்படியே கோர்த்துக்கோங்க. அதே போல் இங்கே டபுள் லைன் கடை சிங்கிள் லைன் விட்டு அடுத்த சிங்கிள் லைனை வெளியே எடுத்துடணும். ஃபுல்லாக இழுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி வச்சு பார்த்துக்கணும், கரெக்டாக கோர்த்துருக்கோமா இல்லை மாறி வந்திருக்கா, ரெண்டு லைன் ஒரே போல் சேமாக வந்திருக்கான்லாம் செக் பண்ணிவிட்டு தான் டைட் பண்ணணும். நம்ம கரெக்டாக இருக்குது, டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம இங்கே மேலே வந்துட்டு பெக் குத்துறப்ப கரெக்டாக கேப் எங்கே இருக்குதுன்னு பார்த்து குத்தணும். லைன் மேலே குத்திங்கன்னா லைன் வந்து போயிடும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருக்கிற இதுலாம் சைட் லைன் போடுவோம்ல, அந்த ஹோல்ஸ்லாம் பெக் வந்து நம்ம பார்த்து தான் குத்தி ஆகணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக குத்துனீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போயிடும். அப்புறம் மறுக்கா ஸ்ட்ரெயிட் லைன் நாட் போட்டு
அது பிட்டாக போடுற மாதிரி இருக்கும். அதே போல் செகண்ட் லைனும் கோர்த்துட்டு வர வேண்டியது தான். இது முட்டியும் போட்டுருந்தோம், அப்புறம் இவ்வளோனா போட்டாச்சு. நெக்ஸ்ட் இது லாஸ்ட் 2 லைன்ஸ் அதே போல் சேமாக கோர்த்துக்குங்க. லைன் டைப் பண்ணிடலாம். அப்படி லைட்டாக மேலே தள்ளி விட்டு நெக்ஸ்ட் டைம் சொல்லணும். இதான் லாஸ்ட் லைன் கோர்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட் லைன் கோர்க்குறப்ப ஒரு 4 லைன் கோர்த்துட்டு ஃபுல்லாக இழுத்துடணும். கெட்டை இழுக்கிறப்பே டைட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 4 லைன் கோர்த்துட்டு கெட்டை மறுபடியும் ஃபுல்லாக இழுத்துடும். மறுபடியும் ஒரு 4 லைன் கெட்டை ஃபுல்லாக இழுத்து விட்டு அடுத்து லாஸ்ட் லைன் டைப் பண்ணால் கெட்டிங் ஓவர். லாஸ்ட் லைன் வந்து முடி போட்டுருணும், அவ்வளோதான். முடி போடுறன்ட்டு ஆஸ்யூஸ்வலாக சொன்ன மாதிரியே தான் இப்படி எடுத்து அவ்வளோதான். அதே போல் கட்டையில் சுற்றி டைப் பண்ணிடுங்க. முடி நல்லா டைப் பண்ணிடலாம். கீழே அப்படின்னு ஓவர். எக்ஸஸாக இருக்கிற கேட்டை கட் பண்ணிடணும். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ரிமூவ் பண்ணால் கெட்டிங் ஓவர். செக்ஷன் எடுக்கிறப்ப மெதுவாக தான் எடுக்கணும். அப்புறம் நம்ம நாட் போட்ட இடத்துலலாம் கொஞ்சம் கெட்டு இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா கெட்டிங் போட்டு வேலை முடிஞ்சிச்சு. இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற கெட்டை கட் பண்ணுறப்ப பார்த்து கட் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரெயிட் லைனும் சேர்த்து நம்ம கட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். வேறு இங்கே கொஞ்சம் இருக்கும். கெட்டிங் ஃபினிஷ் அவ்வளோதான். பேக் சைட் பார்த்துக்கங்க.